ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் அதிரச ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னோடய சேனலில் திருநெல்வேலி அதிரசம் எப்படி செய்கிறதுங்கிறதும் போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய், சுக்கு இந்த மாதிரி எல்லாமே கலந்துருப்போம். ஆனால் செட்டிநாடு அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க, வெறும் வெல்லம் வச்சு தான் செஞ்சுருப்பாங்க. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தான், அதை நான் உங்களுக்கு இடையில ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதிரசத்தை பார்க்கும் போதே தெரியும், மேலே வந்து கிறிஸ்பியாகவும் அதே சமயத்தில் சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், சின்ன சின்ன டிப்ஸ் தான் இடையில நான் அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் அதிரசம் செய்யும் பொழுது என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்கும்போது ஈஸியாக புரியும். நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, தீபாவளி அப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு சரியாக வரலை அப்படின்னா அதை விட்டுருவீங்க. அடுத்த தீபாவளிக்கு தான் அதை ட்ரை பண்ணுவீங்க. அப்படி பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சமாக எப்போவுமே ட்ரை பண்ணி முயற்சியை விடாமல் செய்து பாருங்கள். யாருனாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், இது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அந்த பாகுபதம் சரியாக பார்த்துட்டாலே உங்களுக்கு சரியாக வந்துடும் அதிரசம். இப்போ இதுக்கு நான் வந்து பொடி பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அதாவது புளியோதரைக்கு நம்ம வெண்பொங்கலுக்கெல்லாம் பயன்படுத்துகிற அந்த பொடி பச்சரிசி, அதாவது பொன்னி பச்சரிசின்னு கூட வச்சுக்கோங்க. அதுலேயே நல்ல பொடி ரகமாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் 2 உலக்கு எடுத்திருக்கேன். இது வந்து 400 கிராம். இதை என்ன பண்ணுங்கள், ஒரு 5-6 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துட்டு நல்ல தண்ணி சேர்த்து குறைஞ்சது கண்டிப்பாக 2 மணி நேரம் இந்த அரிசியை நீங்கள் ஊற வச்சாகணும். அப்படி ஊறிட்டா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அரிசியை வாயில் மென்று பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா சவைக்க முடிஞ்சது. உங்களுக்கு அந்த அரிசி நல்ல ஊறிடுச்சு. ஆக மொத்தம் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. வெல்லம் பார்த்தீங்கன்னா கலப்படம் இல்லாத நல்ல ஒரிஜினல் மண்டை வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 உலக்கு எடுத்திருக்கேன் அரிசிக்கு. இப்போ நீங்கள் 1 உலக்கு அரிசி எடுக்கிறீங்கன்னா அந்த உலக்குக்கு கரெக்டாக 3/4 உலக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து 2 உலக்கு 3/4 உலக்கு எடுத்திருக்கேன். அதாவது 2 உலக்குக்கு நீங்கள் கணக்கு பண்ணிவிட்டு 3/4 எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்ல நிறமாக இருக்குது. இதுதான் ஒரிஜினல் மண்டை வெல்லம். ஒரிஜினலாக இருந்தால் தான் அதிரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். டேஸ்ட்டும் மனமும் நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த அரிசி 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இதை என்ன பண்ணுங்கள், இன்னும் 2 தடவை நல்லா களைஞ்சிட்டு தண்ணியை வடிகட்டின உடனேயே என்ன பண்ணுங்கள், ஒரு காட்டன் கிளாத்து அல்லது பனியன் கிளாத்து அதில் என்ன பண்ணுங்கள், ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஃபேனுக்கு அடியில் நீங்கள் வந்து காய வச்சிடணும். ரொம்ப இந்த அரிசியானது காயக்கூடாது. என்னென்னா துணி வந்து சில ஈரங்களை உடனே அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அரிசி டக்குன்னு காஞ்சி கொடுத்துரும். அதனால் நீங்கள் அலாரம் செட் பண்ணிவிட்டு கூட ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அலாரம் செட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அரிசி காஞ்சிட்டான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுக்காண்டி நான் இதை சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நீங்கள் முதல் மிஸ்டேக்கை நீங்கள் விட்டுருவீங்க. அரிசி நல்லா காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த பாகு வந்து வெள்ளைப்பாகு வந்து அரிசியை ஊற விடாது. அதனால தான் என்ன பண்ணுங்கள், நல்ல ஓரளவுக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அரிசியை தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அது நல்ல ஓரளவுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் ஈரப்பதம் இருக்காது. அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், உடனடியாக எடுத்து மிக்சியில் ஒரு 2-3 பகுதியாக பிரித்து நல்லா ஃபைன் பவுடரை திரிச்சிக்கோங்க. திரிச்சிட்டு இதே மாதிரி பெரிய கண்ணு உள்ள ஒரு ஜல்லடையில் வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மாவு ரொம்ப சாஃப்டாக நல்ல பட்டு போல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய கண்ணில் வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிரசம் சூப்பராக வரும். பாருங்கள், இதே போல் 2-3 தடவை நல்லா சலிச்சு எடுத்துட்டு உடனடியாக என்ன பண்ணுங்கள், ஒரு நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம அதிரசம் சேர்க்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த மாவை போட்டு நல்லா கையிட்டு அல்லது கரண்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த ஈரத்தை தக்க வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பாகு சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா வரும். இப்படி நரன்னு இருக்கும். இந்த மாவு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது. இந்த ஈரப்பதம் வந்து நமக்கு மிஸ் ஆகிடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அதிகமாக அரிசி வந்து காயறதுக்கு முன்னக்கூட்டியே ரொம்ப ஈரமாக இருக்கையில் ஒருவேளை நீங்கள் மிக்ஸி ஜாரில் நீங்கள் திரிச்சாலும் அந்த மாவு என்ன ஆகும்னா ஒன்று சேர்ந்துட்டு கட்டியாக ஆயிரும். அதனால் கரெக்டாக பதமாக பார்த்து 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே கையை தொட்டு பார்த்தா அந்த அரிசி வந்து கையில் ஒட்டணும். அப்படி விடணும். அதுதான் பதம். அந்த ஈரப்பதத்தை கரெக்டாக தக்க வச்சுக்கோங்க மாவில். அதுதான் ரொம்ப முக்கியமானது. 2வது, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வெள்ளைப்பாகை தான் எடுக்கக்கூடியது. கரெக்டாக முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிக அளவு தண்ணி சேர்க்க வேண்டாம், பயப்படவே வேண்டாம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி வெள்ளமே தண்ணியாக தான் இருக்கும். அதனால்
முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முதல்ல பிகினர்ஸை என்ன பண்ணுங்கள், நல்லா அது கரையிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதில் வந்து தூசி இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். வெள்ளத்தில் கண்டிப்பாக தூசி இருந்தாலும் இருக்கும். என்ன பண்ணுங்கள், இது வந்து அடி வரைக்கும் நம்ம இந்த பாகை சேர்க்க மாட்டோம். அதனால் தூசியெல்லாம் என்ன ஆகும்னா அடியிலே தங்கிடும். இல்லை எனக்கு வெள்ளைப்பாகு நான் வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் செய்கிறனாலும் ஓகே தான். நான் இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே தான் இந்த பாகை நான் இப்போ மாவில் சேர்க்க போகிறேன். என்னென்னா தூசி கடந்தாலும் அடியிலே தங்கிரும். உங்களுக்கு ஹார்டாக உள்ள பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா மண் கடந்தாலும் இந்த பாகுக்கு அடியில் நமக்கு தங்கிரும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ பாருங்கள், இதுதான் முதல் பதம். இந்த பதம் வரவுமே நீங்கள் வந்து ரெடியாக மாவை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ நான் அந்த பதம் செக் பண்ணையில் பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஹை ஃப்ளேமாக வச்சிட வேண்டாம். என்னென்னா இந்த தக்காளி பதம் வரணுங்கிறது தான் முக்கியமானது. இதுக்கு முந்தின ஸ்டேஜ் நீங்கள் தக்காளி பதம் வரதுக்கு முன்னக்கூட்டியே நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த அதிரசம் சரியாக வராது, கெட்டு போயிடும். பஞ்சு வச்சு கெட்டு போயிடும். மேலும் எண்ணெயில் போடையிலையும் பிரிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த பதம் டங்கு பதம்னு சொல்லுவாங்க. தக்காளி பதத்துக்கு அடுத்த டங்கு பதம் எடுத்தாலும் அதிரசம் ரொம்ப ஹார்டாயிரும். அதனால தான் இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பதம் வந்த உடனே நீங்கள் மாவில் சேர்த்து கிளறிட வேண்டிதான். இதுதான் தக்காளி பதம். பார்த்துக்கோங்க. இந்த பதம் வரையில் நம்ம பக்கத்தில் மாவை ரெடியாக எடுத்து வச்சுட்டு ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்களே செஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த மாவில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். அந்த பாகு வந்து இப்போ நம்ம செக் பண்ணையில் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், பாகை நான் அந்த மாவில் சேர்த்துக்கிறேன். அவசரப்பட்டு மொத்தத்தையும் சேர்த்துடக்கூடாது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு மாவு வந்து அதிகமாக இருக்கும், பாகு கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. சூடான அந்த வெள்ளைப்பாகில் அந்த மாவு என்ன ஆகுனா ஈர மாவு தானே, சட்டுன்னு கரைஞ்சிரும். அதனால் பொறுமையாக இதை கிளறி கொடுத்துக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப இலக்கமாக ஆயிட்டு மாவு ரொம்ப தண்ணியாயிட்டு நினச்சிட்டிங்கன்னா உடனடியாக என்ன பண்ணுங்கள், ஒரு 100 கிராம் பச்சரிசி, அதாவது எடுத்த உலக்கில் அரை உலக்கு பச்சரிசியை ஒரு அரை மணி நேரம் மட்டும் தண்ணியில் நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுட்டு திருப்பி அதை என்ன பண்ணுங்கள், தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் காய வச்சு அதை வந்து மாவாக்கிட்டு அதை ஜலிச்சிட்டு இந்த மாவில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதை தவிர்க்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நல்ல நான் வந்து சரியான பதத்தில் இப்போ சேர்த்துருக்கேன். இதுதான் பதம். நல்லா ஒன்று போல் கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம ஓரங்களில் இருக்கிற எல்லா மாவையும் எடுத்து அந்த சூடான அந்த பாகு சேர்த்துட்டு இதே போல் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிஞ்சு வந்து சோடா உப்பு, அதாவது ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல்னால் அதை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ காமிக்கிறேன் இந்த ஆப்ப சோடா எவ்வளோ சேர்க்குறேன்னு. இது இந்த ஆப்ப சோடா நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிரசம் கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்கு தான். இப்போ இவ்வளோ பாகு தான், கொஞ்சம் தான் பாகு மிஞ்சிருக்கு. அது லைட்டாக அடியில் அந்த தூசியெல்லாம் அடியிலே தங்கிடும். அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ சேர்த்தா போதும். இந்த சோடாப்பு இவ்வளோ சேர்த்தா போதும். வேண்டான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் அடுத்தது மூணாவது என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த பாத்திரம் நல்ல சூடு ஆறணும் பாருங்கள். நம்ம அவசரப்பட்டு இதை வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிட்டோம்னா அதிலேருந்து வேத்து வடிகிற தண்ணியானது இந்த மாவை கெட்டு போக வச்சிரும், பஞ்சு வச்சிரும், அப்புறம் டோட்டலாக வம்பாக போயிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த பாத்திரம் நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாத்து போட்டு மூடி வைங்க. ஒரு பனியன் கிளாத்து அல்லது லிட்டு போட்டு கூட மூடி வச்சுருங்க, நல்லா ஆறுனதுக்கப்புறம். இப்போ இந்த அதிரசம் பார்த்திங்கன்னா நான் சேர்த்து 30 மணி நேரம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு மொதல் நாள் மதியம் 3 மணிக்கு சேர்த்துருப்பேன். மறுநாள் பார்த்திங்கன்னா ஒரு 8-8 இருக்கும். நான் வந்து அந்த அதிரசம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நம்ம அதிரசம் சேர்த்ததுலேருந்து 24 மணி நேரம் கண்டிப்பாக ஆகணும். ஒரு நாள் கண்டிப்பாக கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்றைக்குமே அதிரசம் சுட்டால் தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல எவ்வளோ அழகாக பதமாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த மாவை நம்ம வந்து முதல்ல செய்ய போகிறோம்னா நம்ம கை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் மாவை. இல்லை நான் கொஞ்சம் மீதி பாதியை அதுக்கப்புறம் சுட்டுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா இதை கை வைக்க வேண்டாம். கரண்டிட்டு தேவையான அளவு ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அதை சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே போல் நல்லா பிசைஞ்சிக்கிடணும் மாவை. எதனாலனா நம்ம சரியாக பிசைஞ்சு நம்ம வந்து சுடலைன்னா அந்த மாவு எண்ணெயில் போடவும் அப்படியே ஒரு ஓட்டையாக விழுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க.
இந்த மாவை இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் ஆரம்பத்தில் இந்த பாகு சேர்த்து நான் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கும் பொழுது அதில் நெய் எதுவுமே சேர்க்கலை. இப்போ நம்ம அதிரசம் தட்டும் போது தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல எண்ணெய் பண்ணுங்கள். நல்ல தேவையான அளவு நல்ல உருண்டையாக அந்த மாவை உருட்டிட்டு தேங்காய் எண்ணெயை 2 கையிலையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதே போல் நல்ல ஈவனாக தட்டி எடுத்துக்கோங்க. வாழை இலை இருந்தால் ரொம்ப நல்லது, அல்லது பாலித்தீன் கவர் உங்களுக்கு நல்ல கட்டியான ஒரு கவர் இருந்தாலும் நல்லது. இப்போ இதை நல்லா தட்டி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுற வேண்டிதான். எண்ணெய் காய்ச்சல் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹை ஹீட்டில் தான் இருக்கணும். நல்ல ஹை ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன பிட்டு இதே போல் நல்லா போட்டு பாருங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணி போட்டு பாருங்கள். நல்லா மேலே எழுந்து வந்துடுச்சுன்னா எண்ணெய் நல்ல சரியான பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம அந்த அதிரசத்தை போடும் பொழுது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம வந்து கடைசி நம்ம அதிரசம் சுட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிரசம் நம்ம ஹை ஹீட்டில் இருக்கும் போது போடும்போது சட்டுன்னு மேலே உள்ள தோல் செவந்து வந்துடும், உள்ளே சரியாக வேகாது, கருத்துரும். அதிரசம் வந்து ஒன்று போல் கலராக இருக்காது, ரொம்ப கருத்து நல்ல ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் என்ன பண்ணுங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுங்க. அவசரமே இல்லை. அப்படி நம்ம இப்போ ஒரு அதிரசம் சுட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்களே ஒரே ஆளே போதும், நீங்களே அந்த வாழை இலையில் ஒன்று ஒன்றா தட்டி போடுற வரைக்கும் அந்த ஹீட்டு சரியான அளவில் மெயின்டைன் ஆகும். எப்போ அந்த ஹீட்டு ரெடி கூடுதோ அதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு அந்த வீடியோவை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்போ நம்ம தீயை எப்படி குறைக்கணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ போட்ட உடனேயே உங்களுக்கு அதிரசம் மேலே வரும் அப்படிங்கிறது கிடையாது. எப்போவுமே தோசைக்கல்ல நம்ம இப்போ தோசை போடுறோம், அது தோசை எப்படி வரும் அதே போல் தான். ஒரு 2-3 அதிரசம் போட்டதுக்கு அப்புறம் தான் 4வது அதிரசம் 5வது அதிரசம் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ பாருங்கள், நல்லா போட்டதுக்கப்புறம் மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்துருங்க. ஒரே நேரத்தில் நீங்கள் எடுத்து உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அந்த அதிரசம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள். என்னென்னா ஆல்ரெடி இது நம்ம வந்து சூடான சர்க்கரை பாகில் மாவு வெந்த மாவு தான். அதனால் ரொம்ப எண்ணெயில் போட்டு பொரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த எண்ணெயை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும் போது ரொம்ப போட்டு அழுத்தி அந்த கரண்டியில் ப்ரெஸ் பண்ணிட வேண்டாம். என்னென்னா அந்த மேல் லேயர் வந்து லைட்டாக பிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் லேசாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சமாவது அதில் எண்ணெய் இருந்தால் தான் அந்த உள்ளுள்ள அந்த சூட்டுலேயே அந்த மாவு வந்து நல்லா வெந்து வரும். இன்னொன்று, இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த எண்ணெயிலேருந்து எடுக்கும் போது ரொம்ப நகர்த்தியமாக அந்த அதிரசம் இருந்த மாதிரி இருக்கும். எடுத்து ஒரு 30 செகண்ட் 40 செகண்டுக்குள்ளே நல்ல அதிரசம் என்னென்னா நல்லா கிறிஸ்பியாக மாறிடும் பாருங்கள். இதை நல்ல ஒரு பிளேட்டில் எண்ணெய் வடியை அப்படி வச்சுருங்க. இப்போ காமிக்கிறேன், அழகாக எவ்வளோ புஷ்ஷுன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. யாருனாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் தான், அதை ஃபாலோ பண்ணிட்டாலே. ஒருவேளை எண்ணெய் உங்களுக்கு கூடிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதிரசம் எப்படி தெரியுமா, போட்ட உடனே அப்படி 2ஆக மடங்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போது அந்த எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயிட்டுன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யுங்க, கொஞ்சம் தீயை குறைச்சிட்டு அப்படி கொஞ்சம் கண்டினியூவாக அடுத்தடுத்து ஒன்று மெதுவாக சுட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக வரும் பாருங்கள். நான் இந்த 400 கிராம் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 18 அதிரசம் இதே சைஸுக்கு வந்துச்சு. ஒன்று கூட எனக்கு வம்பா போகலை, சரியாக வந்துடுச்சு. நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாருனாலும் ஈஸியாக இந்த அதிரசத்தை நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ முக்கியமான டிப்ஸை திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம அரிசியை ஊற வைக்கிற நேரம் வந்து ஒவ்வொரு அரிசியை பொறுத்தும் அமையும். அதனால் குறைஞ்சது 1.5 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் கண்டிப்பாக அரிசியை ஊற வைக்கணும். அலாரம் வச்சு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே அந்த காய வச்ச அரிசியை நம்ம மிக்சியில் திரிச்சிடணும். அப்படி நம்ம திரிக்காமல் விட்டுட்டு அந்த அரிசி நல்லா காஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம மிக்சியில் போட்டு திரித்து அது வெள்ளைப்பாகோடு சேர்க்கும் பொழுது அந்த வெள்ளைப்பாகானது அந்த காஞ்ச அரிசி மாவில் ஊறாது. அப்படிப்பட்ட அதிரசத்தை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு அந்த மாவை சுடும் பொழுது அந்த அதிரசம் வந்து எண்ணெயிலேருந்து பிரிஞ்சிரும். இதுதான் ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம அந்த வெள்ளைப்பாகு வந்து கொஞ்சம் முத்திருச்சுனால அந்த அதிரசம் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதே சமயம் வெள்ளைப்பாகும் அதுக்கு முந்தின ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துட்டாலும் தண்ணியாக போயிடும் அதிரசம். அப்பவும் எண்ணெயில் ஒன்று பிரிஞ்சிரும் அல்லது கெட்டு போக வாய்ப்பு இருக்கும். நம்ம அதிரசம் சேர்த்த பாத்திரத்தை என்ன பண்ணுங்க, உடனடியாக மூடக்கூடாது. ஒரு நல்ல ஆறுனதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் லிட்டை போட்டு நீங்கள் மூடி வைக்கணும். அதிரசம் சேர்த்து ஒரு நாள் கண்டிப்பாக கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதிரசம் சுடணும். அப்போ தான் அதிரசம் நல்லா வரும் பாருங்கள் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம அரிசியை டக்குன்னு ஈரப்பதமாக இருக்கையிலே உடனே மிக்சியில் திரிச்சாலும் அந்த அரிசி மாவு என்ன ஆகுனா புட்டு மாதிரி ஒன்று சேர்ந்துடும். அதனால் அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அதிரசம் சேர்த்து அது தண்ணியாக ஆயிட்டு நெகத்தியமாக ஆயிட்டுன்னா பயப்பட வேண்டாம். உடனடியாக ஒரு எடுத்த அந்த உலக்கில் ஒரு அரை உலக்கு 100 கிராம் பச்சரிசியை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு 15
10லேருந்து ஒரு 15 நிமிஷம் மட்டும் காய வச்சுட்டு உடனடியாக மிக்சியில் திரித்து ஜலிச்சுட்டு இந்த மாவோட உடனடியாக சேர்த்துட்டிங்கன்னா மறுநாளே ஈஸியாக சுட்டுக்கலாம். ஆனால் ஒரிஜினலாக நம்ம ஃபைனாக சேர்க்குற அந்த அதிரசம் மாதிரி வராட்டாலும் ஓரளவுக்கு நம்ம அந்த அதிரசம் கொஞ்சம் நல்லா தான் வரும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த அதிரசம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி.